ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை திரி புஷ்கர யோகம் வருகிறது. திரி புஷ்கர யோகம் என்றால் என்ன, இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமை இந்த கிழமைகளில் துவிதியை, சப்தமி, துவாதசி திதிகளோடு உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், கார்த்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து வந்தால் இதை நம்ம திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறிப்பிட்ட கிழமையில் குறிப்பிட்ட திதிகள் நட்சத்திரங்கள் சேர்ந்து வரணும். ஒரு குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரும்போது இந்த திரி புஷ்கர யோகம் வரும். இந்த கிழமை, திதி, நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இது உங்களுக்கு பயன்படும். மாதம் இது வரும். இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு தங்கமோ வெள்ளியோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா திரும்ப 2 முறை செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். திரி புஷ்கர யோகத்தில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சப்தமி திதி, உத்திராட நட்சத்திரம் சேர்ந்து வருது. ரொம்பவே அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அது திரும்ப உங்களுக்கு 2 முறை உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் சரி, அது திரும்ப உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு மீண்டும் நடக்க வேண்டிய நல்லதை இந்த நாளில் செய்யுங்க. நிறைய பணம் சேர, நிறைய தங்கம் சேருவதற்கு இன்றைய நாளில் உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்து கடையிலேருந்து தங்கமோ வெள்ளி இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கலாம். நல்ல யோகமான நாளுங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கி தங்கமோ வெள்ளியோ வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளோட பெயரில் நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மீண்டும் அந்த அக்கௌண்ட்டில் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பணம் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே போல் சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் வாங்கின கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன் விரைவிலேயே அடையும். அடமானத்தில் நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை மீட்பதற்குரிய ஒரு சிறு தொகையை அன்றைய நாளில் நீங்கள் கட்டுங்க. சீக்கிரமாக அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை உங்கள் வீடு திரும்பும். இந்த நாளில் இறை வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, தீபம் ஏற்றுவது, அன்னதானம் செய்வது இது போன்ற நல்ல காரியங்களை செய்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த திரி புஷ்கர யோகத்தில் நல்ல நாள் தானே அப்படின்னு பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்புக்காக ஸ்கூலில் அட்மிஷன் போடலாமாங்கிற ஒரு சந்தேகம் வரும். வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய வேலை அது அப்படிங்கிறதுனால பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் மட்டும் போட வேணாம். திரும்ப நீங்கள் அட்மிஷன் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அன்றைய நாளில் வாக்குவாதம், சண்டை போடுறது, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருங்க. கடன் மட்டும் எக்காரணத்து கொண்டும் இந்த நேரத்தில் வாங்கிடாதீங்க. கடன் வாங்குவது, சண்டை போடுறது இந்த மாதிரி எதிர்மறையான வேலை எதுவுமே செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, வேதனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த நாளில் நீங்கள் செய்யாதீங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:48க்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த திரி புஷ்கர யோகம் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ இல்லை வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் ஏதாவதோ, துணிமணிகள், அதாவது புது ஆடை, புது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி வருது. நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 3 மணிக்கு மேலே 3 மணி 3 நிமிடத்திற்கு மேலே உங்களுக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை பிற்பகல் 2:33 வரை இந்த அஷ்டமி திதி இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா நாளை மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 உங்களுக்கு யமகண்டம் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நேத்திரம் ஜீவனம் நாளைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நாளைக்கு சித்த யோகம், அமிர்த யோகம் தான் இருக்குது. நாளைய தினம் சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாளை காலை 8:14 வரைக்கும் ரோஹிணிக்கு, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம். இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அமைதியாக இருங்க. சந்திராஷ்டம் நாள் அப்படின்னாலே நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. வீண் வாதத்திற்கு போக வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ரொம்ப அமைதியாக இருப்பது, இறைநாமத்தை நம்ம மனசில் சொல்லிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்பது அதெல்லாம் நமக்கு ரொம்ப உத்தமமான ஒன்று.
நாளைய தினம் அஷ்டமி திதி, மறக்காமல் பைரவரை வணங்குங்க. அற்புதமான இது போன்ற நாட்களை தவற விடக்கூடாது. நாளைய தினத்தை தவறாமல் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.